ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எண்ணில் அடங்காத நட்பலன்களை தரக்கூடிய மகாலய அமாவாசை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மகாலய அமாவாசை நிரம்பவே நட்பலன்களை தரக்கூடியது. நம்மளில் சில பேர் நினைப்பீங்க, இந்த நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், பூஜை புனஸ்காரம் எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், வீட்டில் டெய்லி விளக்கேற்றிட்டுருக்கோம், அப்புறம் பெரியவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமையெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம், நம்ம நல்லவங்களாகவே இருக்கோம். ஆனால் குடும்பத்தில் கஷ்டம், நிம்மதி இல்லாதது, குழந்தை இல்லாதது, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பிரச்சனைங்க. இவ்வளோ பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். கோயில்களுக்கெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கரெக்டாக செய்யணுங்க. அது செய்யலைனாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோரிக்கைகளை கடவுள்கள் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லி புராணங்களே சொல்லியிருக்கு. இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வர்ற அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அப்புறம் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற மகாலய அமாவாசை, இந்த அமாவாசைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணுங்க. வீட்லேயோ கோயில்கள்லையோ, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகள், இதில் எங்கே வேணாலும் வச்சு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அப்புறம் இந்த மகாலய அமாவாசை, இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க. பித்ருலோகத்திலேருந்து இங்கே பூமிக்கு வருவாங்க. அந்த டைமில் அவங்க பசியோடு வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எதுவுமே அவங்களுக்கு செய்யலை, இந்த தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம உயிரோடு இருக்கும்போதெல்லாம் எவ்வளோ நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் பாருங்கள் நம்ம இறந்துட்டானே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டமாகி கோபமாயிருவாங்க. கோபமாயிட்டு அவங்க விடுற சாபம் நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்திடும். நம்ம முதல்ல வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பித்ருக்களுக்கு நம்ம கடமையை செலுத்தணுங்க. கடவுள்களே ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம பித்தர்களுக்கு கடன் செலுத்தாமல் நம்ம இறைவனை கும்பிட்டாக்க, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அமாவாசை வர்ற நாட்களில் நம்ம யாருக்காச்சும் கண்டிப்பாக இல்லாதவங்க, வயசானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். பொட்டலம் போட்டுட்டு நம்மளால் எவ்வளோ பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொடுக்கலாங்க. நம்மளோட அம்மா அப்பா வயசில் உள்ளவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கலாம், வேஷ்டி சட்டை துண்டு எடுத்து கொடுக்கலாம். அப்பா வயசில் இருந்தாங்கன்னா, அம்மா வயசில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சேலை எடுத்து கொடுக்கலாம், ஒரு ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுக்கலாம். அவங்க மனசு மகிழ்ந்து வாழ்த்தும் போது நம்ம முன்னோர்களே நம்மளை வாழ்த்துன மாதிரி அவங்களுக்கு போய் சேர்ந்துருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. முடிந்தால் அந்த மகாலய அமாவாசை வருது இல்லையா, முதல் நாள் நைட்டே நம்ம சாப்பிடக்கூடாது. நீங்கள் மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம், லைட்டாக சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிட்டுட்டு அவங்கள மனசில் நினச்சி நீங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும். கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த வழிபாடு இது. நம்ம இது மாதிரி காலையிலே பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே விளக்கேற்றி நாம் பித்திருக்களை வழிபடணும். ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுட்டு, அடுத்து மனசுலேயே குலதெய்வங்களை மனசுலேயே வேண்டிக்கிட்டு, அடுத்து நம்ம பித்திருக்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு தாங்க நம்ம சாமி கும்பிடணும், மற்ற தெய்வங்களை கும்பிடணும். நீங்கள் இந்த மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இது எல்லாத்துக்குமே இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த அமாவாசை நம்மளுக்கு பெரிய ஆபத்துக்கள்லேருந்தே நம்மளை காக்கக்கூடிய கவசம் மாதிரி இருந்து காக்குங்க. நீங்கள் இது கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விபத்து நேரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நேரமே சரியில்லாமல் இருந்தால் கூட அந்த நேரத்தில் உங்களை கவசமாக நின்று காப்பாற்றக்கூடியது இந்த வழிபாடு. எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்துமே நம்மளை காப்பாற்றி குடும்பத்தையும் நிம்மதியாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வச்சுருக்க வழிபாடுங்க. கண்டிப்பாக நம்ம முன்னோர்களை மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்கணும். இது நீ கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு கஷ்டம், உடம்பு முடியாமல் போகிறது எதுவுமே வராது. நீங்கள் இது கண்டிப்பாக செய்யணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.